Taste the Daily. பத்திரிகைகளை வைத்து மட்டுமே திமுக ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் மக்கள் நிம்மதியாக இல்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக அண்ணா தொழிற்சங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்களின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தொழிற்சங்க மாநில தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுகவில் கருணாநிதி குடும்பத்தினரை தவிர வேறு யாராவது திமுக தலைவராகவோ முதல்வராகவோ வர முடியுமா என கேள்வி எழுப்பினார். திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாராவது வெளிநடத்த முடியுமா? வெளிநடத்தி அவர் முதலமைச்சராக இருந்து விட்டார், இவர் பொதுச்செயலாளராக இருந்து விட்டார், கட்சி தலைமை தாங்குகிறார், சொல்ல முடியுமா? இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கக்கூடிய எந்த தரப்பு மக்களும் நிம்மதியாக இல்லை. திமுக ஆட்சியில் எந்த தரப்பு மக்களும் நிம்மதியாக இல்லை. ஏதோ போட்டோ, மீடியா, பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் இவைகளை விட்டு இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் மத்திய, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கான பாகக்கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தாம்பரம் காந்தி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாவலூர் முத்து, வடசென்னை தெற்கு மேற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் யுவக்குமார் ஆகியோர் பங்கேற்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தும் தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் காலவாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் கிழக்கு மாவட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த கண்காணிப்பு பொறுப்பாளருமான KS சீனிவாசன் பங்கேற்று கழக நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி மற்றும் அம்பாசமுத்திரத்தில் அதிமுக சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றிய கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் MLAவுமான இசக்கி சுப்பையா கலந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கணக்கீட்டு முறை விளக்கம் மற்றும் அதிகாரிகளுடன் சேர்ந்து எப்படி செயல்படுவது என்றும் திருட்டு திமுகவின் செயல்பாட்டை எப்படி தடுக்க வேண்டும் என்றும் கழக நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் சேரம் மகாதேவி மற்றும் அம்பாசமுத்திரம் ஒன்றிய செயலாளர்கள் மாரிசெல்வம், துர்க்கை துரை உட்பட கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அதிமுக பாக முகவர்களுக்கான வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாநில விவசாய அணி இணை செயலாளர் ராஜமாணிக்கம் முன்னிலை வகித்தார். இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருச்சி மண்டல துணை செயலாளர் புள்ளம்பாடி பழனிசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருச்சி மண்டல செயலாளர் காசிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி வழங்கினர். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் துரையூர் P சேகர் ஏற்பாட்டிலும் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையிலும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் IS இன்பதுரை, எம்ஜிஆர் கொடுத்த ஒளி இன்னும் மக்களின் இதயத்தில் பிரகாசிக்கிறது என கூறினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி, பெண்கள் நலனுக்காக உழைத்தது அதிமுக அரசு எனவும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஹாரவிப்பட்டி பூங்கா அருகே அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா மற்றும் தீபாவளி பண்டிகைக்காகவும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் MLA ராஜன் செல்லப்பா தலைமையேற்று பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக கூட்டத்தில் பேசிய அதிமுக ITV மாநில செயலாளர் ராஜ் சத்யன், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய MLA ராஜன் செல்லப்பா, சிறப்பு
சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தப் பணியில் ஈடுபடும் கழக உறுப்பினர்களுக்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புரட்சித் தலைவி அம்மா மாளிகையில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கான சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் எம்எல்ஏவுமான OS மணியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பணியில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் 2026 தேர்தலுக்கான தயாரிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ரா. ஜீவானந்தம், நாகை மாவட்ட பொறுப்பாளர் பாபு முருகவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தாடிக்கொம்பு பகுதியில் அதிமுகவின் 54வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் வைகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், கள்ள ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுகவினர் என்றும் பிணங்கள் கூட ஓட்டு போடுவது திமுக ஆட்சியில்தான் என்றும் விமர்சித்தார். அகரம் பேரூராட்சி செயலாளர் சக்திவேல், தாடிக்கொம்பு பேரூராட்சி செயலாளர் முத்தையா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் மேற்கு ஒன்றியத்தில் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்னி கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான துரை செந்தில், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணை செயலாளர் ரித்திஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் குறித்த ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் திண்டிவனத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டனை, அசூர் பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திமுக, பாமக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலையை மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்திற்கு வழங்கினர். அதைத் தொடர்ந்து செஞ்சி கிழக்கு ஒன்றியத்தில் உட்பட்ட அந்தியூர், பரிக்கல் கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் திமுக, பாமக, அமமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டியில் பாமக கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரவர்மன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மாதிரிமங்கலம் ஊராட்சியைச் சேர்ந்த பாமக கட்சியினர் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி மாவட்ட செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். இதையடுத்து அவர் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ப. பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். செய்யாறு நகராட்சியில் உள்ள 2, 4, 6 ஆகிய வார்டுகளில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவம் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டதுடன் படிவங்களையும் வாக்காளர்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் தான்தோன்றிமலை நகராட்சி முன்னாள் தலைவர் மற்றும் திமுக நிர்வாகியான ரவி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். ரவியுடன் பலரும் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் உடன் இருந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொங்கலூர் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய முகவர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாவட்ட பொறுப்பாளர்களான கழக அமைப்பு செயலாளர் அர்ஜுனன், கழக தொழில்நுட்ப பிரிவு கோவை மண்டல செயலாளர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினர்.
செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் MGK கோபிகண்ணன் ஏற்பாட்டில் அவைத் தலைவர் காளி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் நாவலூர் முத்து, வாக்குச்சாவடி மைய பொறுப்பாளர்கள் யுவகுமார், பூவரசன் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனை வழங்கினர். இறுதியில் பாமக, VCK உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார்.